கேட்குறாங்க. கேடி என்ன மரம்டா வசா? இது இழந்த பழ மரம். இழந்த மரம் கேடி, இழந்த பழம் கேடி. ஓகேக்கா. ரிலேஷன்ஷிப்ஸ். ஹாய் கதிர் தம்பி, சாப்பிட்டாச்சா தம்பின்னு கேட்குறாங்க. ஹாய் மக்களே, லைவ் பார்க்குறவங்க ஹாய் சொல்லிட்டு உள்ள வாங்க. அப்படி மறக்காமல் லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. இது கேட் சேனல், கேட் லைவ். வாங்க ஜாலியாக ஃபன்னாக பேசுங்க. கேட்டெல்லாம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வாழை மரத்து மேலே ஏறி ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் நடக்குது பிளேயிங். கார்த்தி தம்பி சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க. கார்த்தி வந்திருக்காரா? இங்கே என் கண்ணுக்கு தெரியல. கேடியவா? கதிர் தம்பியா? ஓகே ஓகே. நிசா சிஸ்டர், சரி சிஸ்டர், அவளுக்கும் ஆசை வந்துருச்சு விளையாட. ஆமாம், இங்கே பாருங்கள் எருமை மாடு எப்படி பிடிச்சி புடுங்குது பாருங்கள் அவனை. கேடி ஹாய் லக்ஷ்மி அக்கா, சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க. கேடி நான் சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. சிந்து நான் என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பத்திரக்காரனும் காரம் காட்ட கேட்டா எங்கே பார்த்த சொன்னாப்பா கிட்டன்னு தலையை சுற்றி குப்பையில் போடு சொல்லிட்டான் அந்த கிழவன். அதான் ஃபீலாக இருக்குது சிஸ். எப்படி சொன்னதுனால என்னது என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பத்திரக்காரனா பாத்திரக்காரன் கேட்டேன் எங்கே பார்த்தேன்னு சொன்னப்பா கிட்டன்னு தண்ணியில தலையை சுற்றி தூக்கி போடணும். அவன் கிடக்கிறான் வைத்தியக்காரப்பைய. வண்டு முருகன் வாங்க வாங்க. வண்டு முருகன் ஷா காலையில் எங்கே இருந்தே ஸ்கூலில் நினைக்கிறேன். மாலையில் வணக்கம் ஷா. சாப்பிட்டியா? என்ன சாப்பாடு? நான் எங்கள் வீட்டில் மொச்சக்குழம்பு வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. காலையில் ஸ்கூலில் இருந்தேன். பாப்பா ஸ்கூல், அது ஸ்போர்ட்ஸ் டே, அதில் இருந்தேன். சாப்பிட்டீங்களா வண்டு முருகா? வசா லக்ஷ்மி சிஸ்டர் நான் சாப்பிட்டேன். கதிர் தம்பி மம்மு போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது. கேடி ஹாய் சிந்தக்கா. கேடி ஹாய் மம்முட்டி. வட்டச்செயலால் வண்டு முருகன். லக்ஷ்மி சிஸ்டர் வணக்கம் சார். ரோஸ் கொடுக்குறாரு லக்ஷ்மி சீஸ். ஹாய் வண்டு முருகன் ப்ரோ, சாப்பிட்டாச்சா ப்ரோங்க? வண்டு முருகன் அனைவரும் வணக்கம் சொல்கிறாரு. சகி சிஸ்டர் வாங்க. 30th லைக் டன். தேங்க்யூ சகிலா சிஸ்டர். சாப்பிட்டீங்களா? ஷாமா அஸ்லாம் வலைக்கம். வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. சாப்பிட்டீங்களா? டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா? ஐயோ ஒருத்தவன் பாருங்க மரத்து மேலே ஏறி என்ன பறிக்க போகிறான். கேடி வண்டு முருகன் நாய்சேகர் ஸ்னேக் பாபு சிந்து கிட்டன் பாவம் சிஸ்டர், அதை குப்பையில் போடுன்னு சொன்னான். அவன் கிடக்கிறான் வீணாக போனவன். அவன் சொன்னால் நம்ம செஞ்சுருவாங்களா யாரும்? வைத்தியக்கார பயலோ. நல்லா இருந்தால் மட்டும்தான் யாரும், மனுஷனாக இருந்தாலும் சரி ஒரு மிருகமாக இருந்தாலும் நல்லா இருந்தால் மட்டும் வச்சுங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லையே தூக்கி போட்டுருங்க. இது என்னடா இது உலகம்? இது உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு உயிர் இல்லையா? வசா கேடி ஐயா லைவ் 6 மணிக்கு வந்துருமா? மமு ஹாய் கேடி அண்ணா. கேடி வரும்டா வசா, ஸ்டே டியூனட். மமு லைக் டன். வட்ட செயலாளர் வண்டு முருகன். கேடி என்ன கலாய்க்கிற? கேடி லைவ் போடுறாரு இன்னைக்கு 6 மணிக்கு, கெட்டு கதிர் போடுறாரு. பிட்ரு வந்துருங்க. லக்ஷ்மி சீஸ் ஹாய் சைகிலா சிஸ்டர் சாப்பிட்டாச்சான்னு சொல்லி கேட்குறாங்க. வண்டு முருகன் ஃபேஸ் லைவ் போட்ட மாதிரி இருக்கே காலையில். ஃபேஸ் லைவா? அது ஃபேஸா உங்களுக்கு? அது ஃபேஸா வசா அது ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக திருப்பி விட்டுடுச்சு. ஓகே கேடி, பட்டு எனக்கு நீ பத்திரிக்கை கூட வைக்கல. உங்களை நான் பார்க்கவே இல்லையே வண்டு முருகா. காலையில் எல்லாரையும் பார்த்தேன், உங்களை நான் பார்க்கலையே. நீங்கள் சைலண்ட் வாட்ச் பண்ணீங்களா? கேடி சைலண்ட். நீ எதிர்கட்சி, நீ கூப்பிடாமலே வரணும். சிந்து சிஸ்டர் அப்படித்தான் சிஸ்டர் நிறைய பேர் சொல்கிறாங்க சிஸ்டர். உடம்பு முடியலைன்னா தூக்கி குப்பையில் போடுன்னு. அவங்களுக்கு உடம்பு முடியாமல் படுத்தாங்கன்னா அவனை கொண்டு போய் கார்ப்பரேஷனில் கொண்டு போய் போட்டு வந்துடணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் செய்யக்கூடாது. நல்லா இருந்தால் வச்சுக்கிட்டு பேசுகிறவன என்ன செய்யணும்? உனக்கு உடம்பு இல்லைடா, இதுக்கு மேலே உன்னை எல்லாம் வச்சு பார்க்க முடியாதுன்னா அவனை கார்ப்பரேஷனில் கொண்டு போய் போட்டுடணும். இல்லை கடல்லையோ ஆற்றுலையோ தூக்கி போட்டுடணும். வசா எதிர்கட்சி என்னடா சொல்கிற? வண்டு முருகன் நான் 10 மினிட்ஸ் இருந்தேன். ஓ 10 மினிட்ஸ் இருந்தீங்களா? அப்போ நான் தான் பார்க்கலையா உங்கள? ஆனால் நீங்கள் என்னையே பார்த்துருக்கீங்களே. பார்த்தியா? நான் ஃபுல்லாக கூட நான் ஃபேஸ் லைவ் போடலையே. சும்மா அப்பப்போ என்னமோ டச்சப் பண்ண மாதிரிலாம் வந்துட்டு போயிடுறேன். வண்டு முருகன் கண்ணில் மாட்டிட்டோமோ? வட்டச்செயல் ஐயோ சதுர செயலாளர் குண்டு முருகன் மேலே ஏறி நிற்கிறானே. பார்த்து மெதுவாக